சென்னையில் இருக்கக்கூடிய சபாக்களினுடைய கேன்டீனை பற்றி தான் நம்ம வந்து கடந்த 4 எபிசோடுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு கேட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருந்தது. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஞானாம்பிகா அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மோர்களி, இதேமாரி மீனாம்பிகா கேட்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய காசி அல்வா, அசோக் அல்வா, பட்டபாஸ் கிச்சன்ஸ் பார்த்தோம்னாக்கா மீல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மவுண்ட் பேட்டனுக்கு பார்த்தோம்னாக்கா அந்த டபுள் டக்கர் இட்லி, காஞ்சிபுரம் இட்லி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதேமாரி சென்னையில் நாரத கன சபா, அது வந்து ரொம்ப முக்கியமான சபா. அந்த சபாவில் பார்த்தோம்னாக்கா கேன்டீன் சாஸ்தாலயா கேன்டீன்ஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா அந்த இளநீர் பாயாசம் அப்படின்ற ஒரு டிஷ் இருக்கும். அது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ். அதோட ஸ்பெஷல் என்ன, அந்த கேன்டீனில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத அந்த எபிசோடு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. இருக்கக்கூடிய மிக முக்கியமான சபாக்கள்ல நாரத கானா சபா ரொம்ப முக்கியமானது. அந்த சபாவுடைய டிசம்பர் செஷன்ல கேட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கும். இந்த வருஷம் வந்து ஸ்ரீ சாஸ்தாலயா கேட்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வணக்கம் சார், உங்க கேட்டர்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நம்ம கேட்டரிங் நேம் வந்து சாஸ்தாலயா கேட்டரிங் சர்வீஸ் சார். கடந்த 4 வருஷமா நாரத கானா சபால நம்ம தான் சார் நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க. இங்க வந்துட்டு இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்தா லைவ் கவுண்டர் பார்த்தா செட்டிநாடு ஐட்டம்ஸ்லாம் எடுத்தா குழி பணியாரம், வெள்ளை பணியாரம், மாப்பம், இடியாப்பம், இல்லை புட்டு எல்லாமே லைவாக கொடுக்கறது. அது இல்லாமல் இளநீ பாயாசம், அதுமாதிரி தோசை வெரைட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு 4-5 தோசைகளில் போட்டு எல்லாமே ஹாட்டாக தான் கொடுக்கறது உங்களுக்கு. இப்போ கடந்த 4 ஆண்டாக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னாக்கா அதாவது புதுசாக ஏதாவது டிஷ் ஏதாவது வந்து? ஆமாம் சார், சீஸ் தோசைன்னு போட்டுட்ருக்கோம், பீஸா தோசைன்னு போட்டுக்கிட்டுருக்கோம், வெள்ளை அப்பம்னு ஒன்று போட்டுருக்கோம். இந்த 3 வருஷமாக சாப்பிடாத இசை ரசிகர்களுக்கு இந்த வருஷம் புது டிஷ்ஷாக வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பீஸ் தோசை. ஓகேங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷலுங்களா? எல்லா நாளுமே எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும்? இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் சார். மேக்ஸிமம் 2 ஐட்டம் ஸ்பெஷல் இருக்கும். உங்களோட கேட்டர்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னா எதை சொல்லலாம் சார்? எடுத்தோன்னா நம்ம திருவையார் அசோக் அல்வா நல்லா இருக்கும் சார். வடை ஐட்டங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். லைவ் அதம்பரம் போட்டு சூடாக தான் கொடுப்போம். இளநீ பாயசம் ரொம்ப கிளாஸாக இருக்கும் சார். இது வரலாம் நீங்கள் வரலாம் வந்து இளநீ பாயசம் நம்மகிட்ட நல்லா ஃபேமஸாக ஓடிட்டு ஓகே சார். அந்த இளநீ பாயசம் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுமையாக இருக்குது. அது என்ன, அது எப்படி இருக்க மாட்டோம்? அது இல்லை சார், பாலும் இளநீ மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் சார் இளநீ பாயசம். ஐஸ் பேக் பண்ணிடணும், அவ்வளோதான். நல்ல ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து இளநீ நிறைய, அதாவது இளநியோட வழுக்க வந்து நிறைய போட்டு இந்த பால் ஊற்றி இதை ஐஸ் பேக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். உங்களோட இந்த மீல்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம மீல்ஸ் மினி மீல்ஸ் தான் சார். நம்மள்கிட்ட மீல்ஸே கிடையாது. மினி மீல்ஸ்னால் ஒரு ஸ்வீட்டு, சப்பாத்தி, சென்னா, ஒரு வெஜ் பிரியாணி, பிசிபேளை பாத்து, அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கறி, தயிர் சாதம், முருகாய், பப்படம், அதே மாதிரி தான் கொடுப்போம். இந்த ஸ்ரீ சாஸ்தாலயா கேட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த டிஃபன் அண்ட் ஸ்வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட் ஆகும். நம்ம சென்னை கூட ஹிந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு, பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் டே ஆஃப் த ரைஸும் மாற்றிட்டே இருக்கும் சார். நீங்கள் பிரியாணின்னா மனகாம வத்தக்குழம்பு சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், சாதம் ரசம் கொடுப்போம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுமே இருக்கு. ஆமாம். இந்த நாரத கானா சபால பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்ரீ சாஸ்தாலயா கேட்டர்ஸ் வந்து கடந்த 4 ஆண்டுகளாக இந்த கேட்டர்ஸ் வந்து இங்கே நடத்திட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னாக்கா இளநீர் பாயாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா அசோக அல்வா, அந்த அசோக அல்வாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சபாக்கு வந்து கச்சேரிகளை கேட்கும்போது இந்த நம்ம கேட்டர்ஸில் வந்து நீங்கள் சுவைத்து பாருங்கள். ஒரு மறக்க முடியாத ஒரு சுவையை நீங்கள் உணர முடியும். கானா சபா அவருடைய கேன்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சாஸ்தாலயா கேன்டீன் தான் இந்த வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளாக அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா அந்த இளநீர் பாயாசம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இளநீர் பாயாசம் என்ன அப்படின்னாக்கா இந்த பாலும் இளநீரும் மிக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான ஒரு பாயாசம். ஸோ அது எப்படி இருக்குன்னாக்கா நம்ம வந்து இந்த பாசந்தி, ரசமலையெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான அதை விட ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பால், இளநீ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இளநிக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், பாலுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அது கூட நிறையா வந்து அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் நிறையா பேஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாரத கானா சபாவில் வந்து ஸ்ரீ சாஸ்தாலயா கேட்டரிங்கில் இளநீ பாயாசம் சாப்பிட்டு பாருங்கள். வந்தீங்கன்னா இதை மட்டும் நான் கட்டாயமாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். இதுவரைக்கும் நம்ம வந்து கடந்த 4-5 எபிசோடுகளாக இந்த சபாக்களில் நடைபெறுகின்ற அந்த கேன்டீன்ஸை பற்றி தான் நம்ம வந்து சிறப்புகளை பற்றி பார்த்தோம். அது எந்த கேன்டீன் அமைச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு கேட்டர்ஸோடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிடித்தமான நீங்கள் சாப்பிட்ட ஒரு நல்ல உணவகத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.